ஒண்டிவேர் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்தவர். ஆனால் ஒரு தேவரின் படையில் முக்கிய தளபதியாக செயல்பட்டவர். கட்டபொம்மனின் படையில் எப்படி சாதி பாகுபாடுகள் இல்லாமல் இருந்ததோ அப்படியே புலித்தேவரின் படையும் செயல்பட்டுள்ளது நாம் அறிய முடிகிறது. புலித்தேவரையும் ஒண்டிவேரனையும் தனித்தனியாக பார்க்க முடியாது. ஒருவர் இல்லாமல் மற்றவரின் வரலாறு என்பது இங்கே இல்லை. முதலில் புலித்தேவர் யார் என்பதை அறிந்து கொள்வது முக்கியம். ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர்கள் புலித்தேவர் முன்னோர்கள். அவர்கள் திசை காவலுக்காக திருநெல்வேலி பகுதிக்கு வருகிறார்கள். அங்கு நெற்கட்டான் சேவல் அருகே கோட்டை அமைத்து ஆட்சி செய்கிறார்கள். அவர்களின் வாரிசாக வந்தவர் தான் புலித்தேவர். அந்த பகுதியில் அருந்ததிய மக்களின் நிலங்களை ஈர்லப்பப்பிள்ளை என்பவர் தனது பலத்தால் பிடுங்கிக் கொள்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க இயலாமல் புலித்தேவர் முறையிடுகிறார்கள் அருந்ததிய மக்கள். புலித்தேவர் ஈர்லப்பப்பிள்ளை நிலங்களை மீட்டு அருந்ததிய மக்கள் திரும்ப கொடுக்கிறார். அன்றிலிருந்து அருந்ததிய மக்கள் புலித்தேவரை தங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி மீண்டு தரப்பட்ட நிலங்களும் ஒன்றுதான் ஒண்டிவேரனின் தாத்தாவுடையது. ஒண்டிவேரனின் தாத்தாவுக்கு 8 பிள்ளைகள். அவர்களில் மூத்தவரின் மகன் தான் ஒண்டிவேரன். ஒண்டிவேரன் இயற்பெயர் வீரன். அவன் ஆங்கிலேயர்களை தனியாக என்று ஆங்கிலேயரை எதிர்த்ததால், ஆங்கிலேயரோடு சண்டைப்பட்டதால் ஒண்டிவேரன் என்ற பெயர் பின்னால் வந்து சேர்ந்தது. புலியின் தலைமை தளபதி ஒண்டிவேரன் புலியின் போர்வாளாகவே கருதப்பட்டார். நிலைமைக்கு தகுந்தாற் போல போர் திட்டங்கள் வகுப்பதிலும் மறந்திருந்து தாக்கி எதிரியை நிலைகுலைய செய்வதிலும் வல்லவர். ஒண்டிவீரன் நெற்கட்டான் சேவல், திருநெல்வேலி, வாசுதேவநல்லூர், களக்காடு, கங்கை கொண்டான், திருவள்ளிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டையிட்டு வெற்றிகளை குவித்தார். அந்த காலகட்டத்தில் தான் ஆற்காடு நவாப்பிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற ஆங்கிலேயர்கள் வரி கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள். புலி ஆங்கிலேயருக்கு வரி கட்ட முடியாது என்று மறுப்பு தெரிவிக்கிறார். அதுவரை நெற்கட்டும் செவல் என்று இருந்த பெயர், அதாவது செம்மண் நிலத்தில் மிகவும் அதிகமான நெல்லை விளைவித்ததால் நெற்கட்டும் செவல் என்று இருந்த பெயர் நெற்கட்டான் சேவலாக மாறியது. வரி கொடுக்க மறுத்ததை ஒட்டி ஆங்கிலேயர்கள் தென்மலைக்கு வந்து முகாமிட்டு புலித்தேவரன் தங்கள் தூதர் ஒருவரை அனுப்புகிறார்கள். தூதுவர் ஆங்கிலேயரின் படைபலம் மிகவும் அதிகம், அவருடன் சமாதானமாக போகும்படி வற்புறுத்துகிறார். அவ்வாறு சமாதானம் வேண்டாம் என்றால் போர் என்பதை முடிவெடுங்கள். அப்படி முடிவெடுப்பதாக இருந்தால் ஆற்காடு நவாப்பில் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையின் அடையாளமாக ஆங்கிலேயரிடம் இருக்கும் பட்டத்து வாளையும் குதிரையையும் கடத்து கொண்டு வர வேண்டும். அதே சமயத்தில் போர் தொடங்கும் அடையாளமாக அங்கிருக்கும் நகராவையும் வழங்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார் புலித்தேவர். அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டு தனது தளபதியை கூப்பிட்டு ஆலோசனை. ஒண்டிவீரன் பட்டத்து வாளையும் குதிரையும் கவர்ந்த ஒரு வேலையை ஏற்றுக்கொள்கிறார். ஒண்டிவீரன் மாறுவேடம் போட்டு செருப்பு தைப்பவர் போல ஆங்கிலேயர் தங்கிய தென்மொழிக்கு சென்று தனக்கு ஷூ, செருப்பு, குதிரை சனம் போன்றவர்களை தைக்க தெரியும் என்று வேலை கேட்கிறார். ஆங்கிலேயருக்கு அந்த தேவை இருந்ததால் அவரை வேலைக்கு அமர்த்திக் கொள்கிறார்கள். தனது சமயத்திற்காக காத்திருந்து ஒண்டிவீரன் பட்டத்து வாளை வைத்திருந்த இடத்தில் இருந்து தேடிக்கொண்டு பட்டத்து குதிரை கட்டியிருந்த இடத்தை நோக்கி செல்கிறார். கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்க்கும் போது குதிரை பலமாக கணைத்து ஆங்கிலேய சிப்பாய்கள் முடித்துக் கொள்கிறார்கள். உடனடியாக அருகில் இருந்த குதிரைக்கு போடப்பட்டிருந்த புல்குவிகள் படுத்துக்கொண்டு தன்னை ஒழித்துக் கொள்கிறார் ஒண்டிவீரன். குதிரையை வந்து பார்த்த வீரர்கள் கயிறு அவிழ்ந்திருப்பதை பார்த்து கட்ட முயலும் போது முளைக்காம்பு ஆடியதை கவனிக்கிறார்கள். பிடிங்கை மற்ற இடத்தில் அடிக்கிறார்கள். அங்கு அடிக்கும் இடத்தில் ஒண்டிவீரன் கை புல்லுக்குள் மறைந்து இருக்கிறது. அதன் மீதே அடித்து விடுகிறார்கள். ஒண்டிவீரனை ஒண்டிவீரனோ அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு தனது நோக்கத்தை நிறைவேற்றும் வெறியோடு அமைதியாகவே இருக்கிறார். சத்தமே போடவில்லை. புதிதாக அடித்த முளைக்காம்பில் குதிரையை கட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள் வீரர்கள். அவர்கள் சென்ற பிறகு ஆரவாரான வரை காத்திருந்து வலியையும் பொறுத்து கொண்டு இருந்தார் ஒண்டிவீரன். முளைக்காம்பை உருவி கையை விடுவிக்க மற்றொரு கையால் முயல்கிறார். ஆனால் முடியவில்லை. தான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த பட்டாக்கத்தை முளைக்காம்பில் மாட்டியிருந்த கையை வெட்டிவிட்டு ரத்தம் சொட்ட குதிரையை வைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறுகிறார்.